சிவகாமி எம்மையுடனாகிய அம்பலவான பெருமானும் திருமணத்தினாலும் அருவான்மை நாயன்மார்களது குருவருளினாலும் தெய்வ புலமை திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த திருக்குறளை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, திருக்குறளிலே நாம் 36வது அதிகாரம் மெய்யுணர்தல். ரொம்ப அருமையான தலைப்பு அது. அந்த அதிகாரம் அது ஒரு 2 வகுப்பாக நாம் சிந்தித்தோம். உண்மையை உணர்தல், அதை தொடர்ந்து அடுத்ததாக அமைந்திருப்பது அவா அறுத்தல். அதாவது வினை தொடர்பு முன்னும் பின்னும் உயிருக்கு வரும். அப்படி அந்த வினை தொடர்பை அறுத்தவர்களுக்கு நடுவு நின்ற அந்த உடம்பும் அதை கொண்ட வினைப்பயனும் அது நிற்கும். அது வேதனையை பற்றி ஓரோ வழி எதில இருந்து துறந்தார்களோ அப்படி துறவு நிலையிலே இருந்து புலன்கள் மேல் பழைய பயிற்சி வயத்தால் நினைவு செல்லும். அப்படி பழைய பயிற்சி வயத்தால் உயிருக்கு உண்மை உணர்ந்த பொழுதும் மெய்யுணர்ந்த பொழுதும் பயிற்சி வயத்தால் உயிருக்கு அந்த எண்ணம் போகும். அந்த எண்ணத்துக்கு அவிச்சை என்று பொருள். அந்த அவிச்சை பிறப்புக்கு வித்தாகிவிடும். எனவே அந்த அவிச்சையும் நீங்க வேண்டும். அதனால் மெய்ப்பொருளை உணர்பவர்கள் அவாவையும் நீக்க வேண்டும் என்ற கருத்தால் அவா அறுத்தல் மெய்யுணர்வு என்ற அதிகாரத்திற்கு பின் அமைத்திருக்கிறார் வள்ளுவ பெருமான் என்று பார்க்கிறோம். ஆக எத்தனை வகையில நாம் முயன்றாலும் கூட மனம் மீண்டும் மீண்டும் புலன்கள் மேல செல்லும். மெய்யை உணர்ந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் புலன்கள் மேல மனம் செல்லும். அதை முழுவதுமாக வேரோடு களைய வேண்டும். அவாவை என்ன செய்ய வேண்டும்? புலன்கள் வழியா போறக்கூடிய அறிவை வேரோடு களைய வேண்டும். அதனால் அவா அறுத்தல் என்று காட்டினார் வள்ளுவ பெருமான். ஆக நிலையில்லாத பொய் பொருள்கள் மேல் செல்லக்கூடிய ஆசையை தவிர்த்தல் வேண்டும். மெய்யுணர்தல் என்பதுல மெய்மையை அறிதல். இப்பொழுது இந்த அதிகாரத்துல மெய்யை உணர்ந்த போதும் கூட பொய்யான பொருள்கள் மேல் செல்லக்கூடிய ஆசை நீங்காமல் இருக்கும். அதை தவிர்க்க வேண்டும், அவிச்சை நீங்க வேண்டும் என்ற குறிப்பால் மெய்யுணர்தலுக்கு அடுத்தது அவாறுத்தலை வைத்திருக்கிறார். அதில் முதல் குறள் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பேனும். எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்திலேயும் தொடர்ந்து கெடாமல் வருகின்ற பிறப்பை விளைவிக்கக்கூடிய வித்து அவா. வித்து என்பது அவா. அவா என்பால் நமக்கு வரக்கூடிய விருப்பம், அவிச்சை. ஆமா. இப்ப மெய்யுணர்தல் மூலமாக
உயிருக்கு உடம்பு நீங்கிவிடும். நீங்கிய பிறகும் அந்த வினை இருக்கும். அந்த வினைக்கு ஏற்ப பலவிதமான எண்ணங்கள் வரும். அந்த எண்ணத்திற்கேற்ப உயிரில அவாவும் வரியும் வரும். அது உயிரினுடைய அறிவை மறைக்கும். அப்பொழுது அந்த உயிர் அந்த அவாவின் வழியாக உயிர் செல்லும். அதனால் இந்த அவா பிறப்பு நீங்கிலாலும் கூட மீண்டும் பிறப்பு வருவதற்கு வித்தாக இருக்கும். அதனால் அந்த வித்து உயிரை விட்டு எப்பொழுதும் மாறுபடாமல் இருக்கும். அதனால் பிறப்பிற்கு அவா வித்து, பிறப்பிற்கு அவா வித்து என்று காட்டினார் பரிமேலழகர். பிறப்பிற்கு அவா வித்து என்று காட்டினார் பரிமேலழகர். ஆக பிறப்பிற்கு அவா வித்து என்று காட்டினார். ஆமா. அப்ப நல்வினை பயன்கள் விரும்பி செய்கிற இடத்தில நல்லனவும் கூட கொலை, களவு, காமம், பொய், வஞ்சனை இவையெல்லாம் தீயனவாக உயிருக்கு எல்லா காலத்திலேயும் அது வந்து சேரும். அதனால் பிறவியை கொடுப்பது வித்து அவா என்று காட்டினார். எனவே அவா என்பது நாம் எடுக்கக்கூடிய பிறப்புக்கு விதையாக இருப்பது. எனவே பிறப்பு வாராமல் இருக்க வேண்டும் என்றால் உலகப் பொருள்கள் மேல இருக்கக்கூடிய விருப்பத்தை நீக்க வேண்டும் என்று முதல் குறளில் ரொம்ப அழகா காட்டியிருக்கிறார். அப்ப எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்திலேயும் இடையீடு இல்லாமல் தொடர்ந்து பிறப்பினை விளைவிப்பது அவா. எனவே அந்த அவாவை பிறப்புக்கு விதை என்று சொன்னார்கள். அப்ப ஆசையால் வினை வரும், வினையால் பிறப்பு தொடர்ச்சி உண்டாகும். ஆனால் அவாவை என்ன காட்டினார் திருவள்ளுவர்? விதை என்று காட்டினார். எனவே இந்த அவா இருக்கிறதே அது பிறப்புக்கு விதையாக அமையும் என்று முதல் குறள்ல காட்டினார். அடுத்து அருமையான இரண்டாவது குறள் காட்டினார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. என்ன நுட்பம் பாருங்க. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. ஆக பிறப்பு என்பது துன்பம். அதை அறிந்தவன் ஏதேனும் ஒன்றை வேண்டுமானால் அவன் பிறவாமையை வேண்ட வேண்டும். பிறவாமையை வேண்ட வேண்டும். அது வேண்டாமையை வேண்ட பிறவாமை வரும். வேண்டாமையை வேண்ட, அதாவது பிறவாமைதான் ஒரு பொருளையும் அவாவையும் வேண்ட அவனுக்கு தானே உண்டாகும். அது எளிமையா சொன்னா, ஏதேனும் ஒன்றை விரும்பி பெற வேண்டுமானால் நாம் வாழ்க்கையில் பிறவா நிலையை பெற வேண்டும். பிறவா நிலையை பெற வேண்டும். அதுதான் உயர்ந்தது. பிறவா நிலையை பெற வேண்டும். அது எப்ப தன் உள்ளத்துக்குள்ள ஆசையை விட்டு ஒழிக்கிறோமோ அந்த நிலையிலே கிடைப்பது. வேண்டுங்கால் வேண்டுங்கால் பிறவாமை வேண்டும். நாம ஏதாவது இறைவனிடத்துல வேண்டினால் அது எனக்கு பிறவாமையை கொடு என்று வேண்டுவதால் பிறவாமையை நாம் வேண்ட வேண்டும். எனவே அது எப்படி வரும்னார்?
நீ வேண்டாத பொழுது, அதாவது நீ அது வேண்டாமை என்பதை வேண்டுகிற பொழுது அது உனக்கு வந்து சேரும். அப்ப உயிர், பிறப்பு, பிணி, மூப்பு, இறப்பு ஆகியவற்றில் துன்பமடையும். அப்படி துன்பப்பட்டு வருகின்றவனுக்கு, அதை உணர்ந்தவனுக்கு ஆசை இன்பத்தின் நிலையில கிடைக்கும். அதனால் நீ பிறவாமையை வேண்டுகிற பொழுது உனக்கு பிறவாமை கிடைக்கும் என்று அருமையாக காட்டுகிறார். அது பிறவாமையை வேண்டுதல் என்று இந்த 2வது குறள்ல ரொம்ப அருமையாக காட்டுகிறார். அப்ப பிறப்பினால் துன்பம் நமக்கு உள்ளது, பிறப்பினால் நமக்கு துன்பம் உள்ளது. ஒடுங்கும் பிணி, பிறவி, கேடு இவை உடைத்தாய வாழ்க்கை. பிறப்பினால் துன்பம் வரும் என்று அறிந்தவன் ஏதேனும் அவன் விரும்புவானால் பிறவாமை விரும்புவான். அந்த பிறவாமை எப்படி வரும் என்றால், எதையும் விரும்பாமல் இருக்கிற பொழுது, வேண்டாமையை விரும்புகிற பொழுது உண்டாகும். நாம எதை விரும்புகிறோம்? உலக பொருள்களை விரும்புகிறோம். அதுக்கு பதிலாக எதை விரும்புகிறோம்? வேண்டாமையை விரும்புகிறவர்களா இருப்பாங்க. எனவே வேண்டாமையை, எனக்கு எதுக்கு மேலையும் எனக்கு விருப்பம் வேண்டாம், பிறப்பு வேண்டாம் என்று அதை தொடர்ந்து நீ வேண்டிக் கொண்டிருந்தால், விரும்பிக் கொண்டிருந்தால் பிறவாமை, வேண்டாமையை வேண்டுங்கால் உனக்கு அது வந்து சேரும் என்று சொல் நயத்துல பிறப்பு என்பது துன்பமுடையது. எனவே பிறப்பு வேண்டாம் என்று வேண்டுகிற பொழுது பிறவாமை உனக்கு வேண்டுங்கால் வரும். பிறவாமையை வேண்டாம் என்று நீ வேண்டினால் பிறவாமை வராது என்று ரொம்ப நுட்பமாக காட்டுகிறார். பிறப்பு எதனால வரும்? விருப்பத்தால வரும். பிறப்பு வராமல் இருக்கணும்னா பிறப்பு வேண்டாம்னு விரும்புறோம். அதனால அப்படியே விரும்புறோம். அவாறுதல்ல ரொம்ப அருமையா காட்டுகிறார். சரி, நீ பிறப்பு என்பது எனக்கு வேண்டாம் என்று வேண்டுகிறாய். அந்த வேண்டாமைன்னு சொல்றையே அது எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? அடுத்த குறள்ல காட்டுகிறார். வேண்டாமை அல்ல விழுச்செல்வம். உலகத்துல ஆசையை விடுவது என்பது மிகப்பெரிய செல்வத்தை அடைவதை போன்றது. ஒவ்வொன்னா விருப்பத்தே கொண்டிருக்கிற பாருங்க, அது வந்த இன்பம் நினைக்கிறோம். ஆனால் நாம் ஆசையை விடுவதே மிகப்பெரிய செல்வத்தை அடைவது. அது விழுச்செல்வம்னார். ஈண்டு இல்லை, ஆண்டும் அகுதப்பு இல்லை. அந்த செல்வத்துக்கு ஈடான பெரிய செல்வம் இந்த மண்ணுலகத்தில் மட்டுமில்லை, வேற எந்த உலகத்திலேயும் இல்லை என்றார். வேண்டாமைங்கிறது மிகப்பெரிய செல்வம். அது இந்த மண்ணுலகத்தில் மட்டும் இல்லை, விண்ணுலகம்னு சொல்ல வேற எந்த உலகத்திலையும் இல்லைன்னா. மேல என்ன சொன்னார்? பிறவாமை வேண்டாமையை வேண்ட வரும்னார். அப்படியே சுந்தரர் அருமையா காட்டுகிறார். எங்கோனே உனை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே. எங்கோனே, என்னுடைய தலைவனாக இருக்கிற இறைவனே, உன்னை வேண்டிக் கொள்வேன். நான் எதை வேண்டுவன் தெரியுமா? எனக்கு இனி பிறப்பு வேண்டாம் என்று வேண்டுவன். அதுதான்
பிறவாமையை வேண்டாது, இனி பிறப்பு வேண்டாம் என்று வேண்டினால் பிறவாமை வரும். அப்படின்னா என்ன? பிறந்தாதான உலகத்துல செல்வம், அந்த மகிழ்ச்சியை விடலாமா என்று கேட்கலாம். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம். எதையும் நமக்கு வேண்டாம் என்று விரும்பாமை இருப்பதை போல இந்த உலகத்தில் உயர்ந்த செல்வம் வேறு இல்லை. அதனாலதான் 63 நாயன்மார்கள் வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். பெரிய புராணமும் திருக்குறளும் எப்படி ஒத்து போது பாருங்க. வீடும் வேண்டா, வீடும்னா பேரின்பம், அந்த பேரின்பம் கூட எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்களாம். வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். ஏன் அப்படி சொன்னார்கள்? வேண்டாமையை போல ஒரு சிறந்த செல்வம் உலகத்தில் கிடையாது. அது ஈண்டில்லை. அது இந்த உலகத்துல மட்டுமில்லை, ஆண்டும் மகுதப்பதியில், ஆமா, வேறு மேலுலகத்திலேயும் கூட வேண்டாமை என்ன விழுச்செல்வத்திற்கு ஒப்பானது இல்லை. எனவே வேண்டாமை விழுச்செல்வம் என்ற கருத்து மிகவும் ஆழமான சிந்தனையை நமக்கு கொடுப்பது என்பதை மட்டும் நாம கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு பொருளை நாம் விரும்புகின்றோம். அந்த விரும்புவதை காட்டிலும் வேண்டாம் என்று சொல்லப்படக்கூடியதான் பெரிய செல்வம். அதுக்கு நிகரான செல்வம் இந்த உலகத்தில் இல்லை. அது வேற உலகத்திலேயும் அது இல்லை என்று இந்த குறள் அருமையாக காட்டுகிறார். மிக உயர்ந்த குறளுங்க. ஆமா, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று இந்த பெரிய புராண கருத்தையும் இந்த பாடல்ல அருமையாக வைத்து காட்டலாம். எனவே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த செல்வம் இந்த உலகத்துல மட்டுமில்லை, எந்த உலகத்திலேயும் இல்லை என்பதாக 3வது குறள்ல காட்டுகிறார். 4வது குறள்ல தூய்மை என்பது அவாவின்மைதான், மற்ற அது வாய்மை வேண்டவரும். தூய்மை உலகத்துல புனித நிலை என்பது எது என்றால் ஒருவன் ஆசையை விடுகிற நிலைதான். ரொம்ப தூய்மைன்னு சொல்றோம்ல, சில பேர் சொல்லுவோம், ஒரு அரசு அதிகாரியா இருப்பார், சார் அவர் ரொம்ப தூய்மையானவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்ன பின்ன வேலை செய்யற போது எதுவும் காசு வாங்காதவர்னு அர்த்தம், லஞ்ச லாவண்யம் இல்லாதவர்னு அர்த்தம். அப்படித்தானே உலக பொருளை சொல்ற ரொம்ப தூய்மையானவர் சார். அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய தூய்மை எது என்றால் ஆசையை விடுவதுதான். அது அருமையா சொன்னார். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் என்று காட்டினார். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம். எனவே ஆசைப்படுகிற பொழுது துன்பம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் ரொம்ப அழகா காட்டினார். தூய்மை என்பது அவாயின்மை. அப்போ ஒருவருக்கு வீடு என்று சொல்லப்படுவது அது அவா இல்லாத நிலைமை என்று காட்டினார். அது
வாய்மை வேண்டா வரும். அப்படி அந்த அவா இல்லாதவன் மெய்மையை வேண்ட தானே உண்டாகுள்ளார். அதாவது மேலான புனித நிலை என்பது ஆசையை விடுகிற நிலை. அந்த நிலையும் கூட பொய் பேசாத ஆசையால் வரும் என்று 4வது குறள்ல ரொம்ப அருமையா காட்டுகிறார். ஒருவருக்கு மன தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பது. அந்த அவாயின்மையும் நாம் வாய்மையை விரும்ப தானே உண்டாகும். ஆசை இருக்கிற இடத்துலதான் அழுக்குப்படும். வாய்மையை விரும்புவனிடத்தில ஆசையாகி அழுக்கு தோன்றாது. ஆசை இல்லாத இடத்தில் பொய், பொறாமை, வஞ்சகம் எந்த விதமான அழுக்கும் தோன்றாது. தேவையற்ற பொருள்கள் மேல ஆசை இல்லாமல் இருப்பது என்பதை 4வது குறள் ரொம்ப அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார். தூய்மை என்பது மன தூய்மை. இனி 5வது குறள்ல அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர். இந்த அற்றவர் அதாவது பிறவி நீங்கியவர் என்று சொல்லப்படுபவர்கள் அந்த பிறப்புக்கு காரணமாகிய அவாவை நீத்தவர்கள். அற்றவர்னா பிறப்பு அற்றவர், பிறப்புக்கு காரணமாக கூடிய அந்த பிறப்பில இருந்து நீங்கியவர் என்று சொன்னால் அவர் என்ன பொருள்? அவா அற்றவர் தான் அற்றவர். அவா அற்றவர்கள் தான் அற்றவர். மற்றையார் அருமையா சொன்னார் பாருங்க, மற்றையார் அற்றாக அற்றது இலர். ஆமா, எனவே அப்படி அந்த மற்றையார் மற்றவர்கள் சில துன்பங்கள் அற்றது அல்லது போல் அவர் பிறவியை நீற்றவர் அல்ல. ஆசை அற்றவர் தான் உண்மையான துறவி. இப்ப பற்றற்ற துறவிகள் என்று உலகத்துல சொல்லப்படுபவர் யார் என்று சொன்னால், பற்றற்ற துறவிகள் என்று உலகத்துல சொல்லப்படுவர் யார் என்றால் ஆசையை அறாத ஆசை அற்றவர். பற்றற்ற துறவிகள் என்பவர் யார்? ஆசை விட்டவர். ஆசை அறாத மற்றவர்கள் ஏனைய உலக பொருள்ல எதை துறந்தாலும், மனைவி, மக்கள், வீடு, செல்வம், அதை துறந்தாலும் கூட முழுமையான பற்றை விட்டவர்கள் ஆக மாட்டார்கள். அப்ப உலகத்துல இருக்கிற மனைவி, மக்கள், வீடு, செல்வம் ஆகிய பற்ற விட்டாலும் கூட முழுமையான பற்று அற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. முழுமையான பற்றை அற்றவர்கள் யார் என்று சொன்னால் அவா அற்றவர்தான் உண்மையான துறவி ஆவார்கள் என்று இந்த குறள் ரொம்ப அருமையா காட்டுகிறது. அப்ப ஆசையை விடாமல் வீடு, மனைவி, வாழ்க்கை முதலானவைகளை எவ்வளவு துறந்தாலும் அது உண்மையான பற்று நீங்கிய நிலை ஆகாது. எனவே பற்று நீங்கிய நிலை என்பது ஆசையை விடுவதுதான். அவா அற்றார் அற்றவர் என்பார். அவா அற்றார் அற்றவர் என்பார். மற்றையார் அற்றாக அற்றது இலர். என்ன சொல்லாட்சி பாருங்க. அவா அற்றார் அற்றவர் என்பார். மற்றவங்க எல்லாம் சுவாமி அற்றாக அற்றது இலர், அற்றாக அற்றது இலர். எனவே ஆசையை விடாதவர்கள் பற்றை விட்டவர்கள் என்று சொல்லவே முடியாது என்று ரொம்ப அழகா இந்த குறள் துறவியை பற்றி அருமையா காட்டுகிறார். இனி 6வது குறள்ல அஞ்சுவது
ஓரும் அரணே. ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. ஆக ஒருவன் அவன் அறியாமல் கெடுத்து துன்பம் தருவது ஆசைதான். ஒருவனை வஞ்சிப்பது அவா. அப்ப ஒருவனை அவன் அறியாமல கெடுத்து துன்பம் தருவது ஆசை. ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. எனவே அந்த அவாவை, அஞ்சக்கூடிய அவாவை யார் விடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை அறமான வாழ்க்கையாக இருக்கும், நல்வாழ்வுடைய வாழ்க்கையாக இருக்கும் என்று இந்த 6வது குறள்ல அழகுபட நமக்கு காட்டியிருப்பதை காட்டுகிறார். எனவே அந்த 2வது வருகிற சொல்ல முதல் எடுத்துக்கங்க. ஒருவனை வஞ்சிப்பது அவா. ஒருவனை வஞ்சிப்பது அவா. ஆக ஒருவனை மீண்டும் மீண்டும் பிறப்புல வீழ்த்து கெடுக்க வல்லது ஆசைதான். எனவே ஒருவனை வஞ்சிப்பது அவா. இனி அவாவின் காரணமா அஞ்சுவது வரும். அந்த அஞ்சுவதே, அதாவது அவா என்பது பிறப்ப கொடுக்கும், எனவே அவா கூடாது என்று அஞ்சுவது. எதை கண்டு அஞ்சுவது? அவா துன்பத்தை கொடுப்பது. அந்த அவாவை கண்டு அஞ்ச வேண்டும். அப்படி அவாவை கண்டு யார் அஞ்சி அது வராமல் காப்பாற்றுகிறார்களோ அவர்கள்தான் அறநெறியாளர்கள் என்று அருமையா காட்டினார். எனவே அவாய் என்பது ஒரு மனிதனுக்கு குற்றத்தை கொடுக்கும். அப்படி அவா வராமல் காப்பதே மிகப்பெரிய அறம். அப்போ ஒருவனை வஞ்சனை செய்வது ஆசை. எனவே அந்த ஆசையை கண்டு அஞ்ச வேண்டும். அப்படி அந்த ஆசையை கண்டு அஞ்சுவதே அறம். ஆக அது அஞ்சாமல் இருப்பது வஞ்சனை செய்தலாக இருக்கும். ஆமா, நன்றி செய்பவர்களைப் போல முன்னே இன்று பின்னால் அந்த ஆசை நமக்கு தீமையை கொடுத்துவிடும். எனவே பிறவி துன்பத்தை கொடுப்பது ஆசை. அதனால் ஆசையை கண்டு நீ அஞ்ச வேண்டும் என்று ரொம்ப அருமையா காட்டுகிறார். அப்போ ஒருவன் வாழ்க்கையில ஆசை வந்த பொழுது அவன் பயப்பட வேண்டும். அது அறிவுடைமை. ஒருவர் கொடுக்கிற பொழுது வஞ்சனை செய்யக்கூடியது ஆசை. எனவே அந்த ஆசையை பெற வேண்டும். அந்த ஆசையை விட்டு ஒளிந்து வாழ்வதுதான் நல்ல அறமாகும் என்று 6வது குறள்ல காட்டுகிறார். அடுத்து 7வது குறள். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும். ரொம்ப அருமையா காட்டுகிறார். ஆமா, அவாவினை ஆற்ற அறுப்பின், அதாவது ஒருவன் அவனுக்கு வரக்கூடிய அவாவாகிய ஆசையை அஞ்சி அவன் ஒட்டுமொத்தமாக விடுவானானால் தவாவினை தான் வேண்ட ஆற்றான் வரும். அந்த அவாவின் காரணமா வரக்கூடிய அந்த கேடு வினை ஆகிய தான் விரும்பும் நெறியாலே உண்டாகும். அவாவை முழுமையாக நீத்தவன் வேறு எந்த விதமான அறமும் செய்ய வேண்டியதில்லை. அவாவை நீத்தாலே அது துன்பமற்ற வாழ்க்கை உனக்கு வந்து சேருங்கிறார்.
அதனால் அவாவினை ஆற்ற அறுப்பின், நீ வாழ்க்கையில ஆசையை மட்டும் முழுவதுமாக விட்டு ஒழித்து விட்டால் தான் வேண்டும் வினை ஆற்றான் வரும். நீ எந்த முறையில விரும்புகிறாயோ அந்த முறையில வாழக்கூடிய துன்பமற்ற நிலை உனக்கு வந்து சேரும். உனக்கு துன்பமற்ற நிலை வந்து சேர வேண்டும் என்றால் நீ ஆசையை முழுமையாக விட்டு ஒழிக்க வேண்டும் என்று 7வது குறள் ரொம்ப அருமையா காட்டுகிறார். ஆக அவாதான் துன்பத்திற்கு காரணம். அதாவது அருமையா திருமந்திரத்துல ஆசையருமின் 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 ஈசனோடாயினும் ஆசையருமின் இல்ல, ஈசனோடு ஆயின், ஈசனோடு ஆயினும் ஆசையருமின் பிரிக்க கூடாது. ஈசனோடு ஆயின், ஈசனோடு நீ சேர வேண்டும் என்றால் நும் ஆசையை அருமின் என்ன தெளிவா காட்டியிருக்கிறார் பாருங்க. அதுதான் இந்த குறளிலே ஆற்றான் வரும் என்று காட்டினார். இனி 8வது குறள், அவாய் இல்லாருக்கு துன்பம் இல்லாகும். அது உண்டேல் தவா அது மேல் மேல் வரும்னார். ஆசையை விட்டு ஒளிந்தவர்களுக்கு துன்பமே இல்லை. ஆசை இருந்தால் துன்பங்கள் மேலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவாய் இல்லாருக்கு துன்பம் இல்லை. என்ன அறக்காற்றால் பாருங்க, ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. வேறு காரணங்கள் இல்லையானாலும் கூட ஆசை ஒன்று மட்டும் உனக்கு உண்டாகுமானால், ஆசை ஒன்று மட்டும் உனக்கு உண்டாகுமானால் அந்த ஆசையின் காரணத்தால் எல்லா துன்பங்களும் முடிவில்லாமல் இடைவிடாமல் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும். அது உண்டேல் இது அவாயில்லாருக்கு இல்லாத துன்பம். என்ன அவாவாகிய ஆசை உனக்கு உண்டேல் அவாவாகிய பிறப்பு மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும். துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆசை வர வேண்டும். அது ஒரு சமயம் உனக்கு இருக்குமே ஆனால் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து உனக்கு துன்பங்களை தரக்கூடிய பிறப்புக்கு ஏதுவாக இருக்கும் என்று 8வது குறள் நமக்கு ஆசிரியர் வெளிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 9வது குறள், இன்பம் இடையறாது எண்ணும் அவாய் என்னும் துன்பத்துள் துன்பம் கடின். அவாய் என்னும் துன்பத்துள் துன்பம் கடின். ஆசை என்று சொல்லக்கூடிய மிகுந்த துன்பம் ஒருவருக்கு மாறாமல் இருக்குமானால் ஈண்டு இன்பம் இடையறாது. ஈண்டு இன்பம் இடையறாது. அவன் வீடு பெற்ற வழியே என்று வீடு வேறு போய் சேர்ந்தால் இன்பம் மட்டுமில்லை, உடம்போடு இருக்கிற போதும் கூட உனக்கு இன்பம் இடையறாமல் வரும். நல்ல குறள் பாருங்க. இந்த பகுதியை சொல்லுகிற பொழுது ஆசிரியர் அவாய் என்னும் துன்பத்துள் துன்பம் கடின், அவாய் என்னும் துன்பத்துள் துன்பம் கடின், இன்பம் ஈண்டு இடையறாது. அப்போ ஆசை என்று சொல்லக்கூடிய துன்பமாகிய கொடிய துன்பத்தை
உன்னை விட்டு அது நீங்குமானால் இன்பமானது இடையறாது வந்து சேரும். அப்ப ஆசை இன்றேல் துன்பம் இல்லை. அப்ப ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லை என்பது மட்டுமல்ல, இன்பமும் உனக்கு வரும். ஆசை இல்லை என்பது துன்பம் நீக்க மட்டும் இல்ல, உனக்கு என்ன வந்து சேரும்? இன்பமும் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து இந்த உலகத்துல இன்பம் பெற்று வாழ்வதற்கு தடையாக இருப்பது ஆசை. எனவே துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆசையை நாம் விட்டுவிட்டால் அபாய் என்னும் துன்பத்துள் துன்பம் கடின். அதை விட்டுவிட்டால் ஈண்டு இன்பம் இடையறா தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டிருக்கும். ஆசை துன்பத்தை ஆசையை விட்டா துன்பம் நீங்க மட்டுமில்ல, இன்பம் உனக்கு கிடைக்கும் என்று எளிமையா 9வது குறள்ல காட்டினார். நிறைவா 10வது குறள்ல ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆக வாழ்க்கையில இது போதும் இது போதும் என்று மன நிறைவையே கொடுக்காது ஆசை. சாப்பிடுற பொழுது போதும்னு சொல்லுது. ஆனா உலகத்துல இருக்கிற எந்த பொருளையாவது போதும்னு சொல்லுதா? சம்பாதிக்கிற பொழுது, மற்ற செயல்கள்ல ஏதாவது வாங்குகிற பொழுது போதும்னு சொல்லாது. ஆக போதும் என்ற மன நிறைவை கொடுக்காதது எது? ஆசை. அந்த ஆசையை நீ விட்டுவிட்டால் விட்டொழிந்த அந்த நிலம் அந்த அந்த காலத்திலேயே அது எப்பொழுதும் நீங்காத பெருவாழ்வை பேரா இயற்கை தரும். பேரா இயற்கை தரும். ஆறா இயற்கை அவனிப்பின் எந்த காலத்திலேயும் நிரம்பாத இயல்புடையது ஆசை. ஏன்னா 10 ரூபாயில் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கும். 10 கிடைச்சிடும் 100 ரூபாய் கேட்கும். 100 கேட்டா 500 கேட்கும். 500 கேட்டா 1000. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு இருக்கிற கடன் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாயா கேட்கறேன்பா. சரி பரவாயில்ல இருந்துட்டு போகட்டுமே கடன் கொடுத்தா அவ கொஞ்ச நேரம் என்ன சொல்லுவான், படுக்கிறதுக்கு பாய். அப்போ அவா என்பது நிறைவு பெறாத ஆசை. அதை மட்டும் நீ விட்டு விடுவாய். ஆனால் நீக்கக்கூடிய பயிற்சியை செய்து விட்டால் அந்த நிலையே, அந்த ஆசையை நீ விட்டொழிந்த நிலையே உனக்கு எப்பொழுதும் நிலையான இன்பத்தை கொடுக்கும். பேரா இயற்கை தரும் என்று பாடினார். அப்ப எப்பொழுதும் ஒருபோதும் கூட நிரம்பாத இயல்புடைய ஆசையை ஒருவன் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றுவிட்டால் அப்படி நீக்கக்கூடிய அந்த ஆசை நீக்கமே அவனுக்கு நீங்கிய காலம் எப்பொழுதும் அழியாத இயல்பை அது நமக்கு தரும். எனவே ஆசை நீக்கத்தால் என்றும் நிலைவேறுடைய இயல்பை பெறலாம், வீடு வேற்றை பெறலாம். இம்மை மறுமை இரண்டுக்கும் ஆசையின்மையே உனக்கு மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கும் என்று அந்த கடைசியான குறள் ரொம்ப பெருவாழ்வை எது கொடுக்கும் என்று சொன்னால், மன நிறைவை தராத ஆசையை நீ விட்டு விடுவாயானால் அது உனக்கு பெருவாழ்வை தரும், பேரா இயற்கையை தரும். ஆறா இயற்கை பேரா இயற்கையினார்.
ஆறா இயற்கைனா போதும்பா அப்படிங்கிற மனநிலை கொடுக்காத ஆசை. அந்த ஆசையை நீ விட்டு விடுவாயானால் உனக்கு நீங்காத பெருவாழ்வு கிடைக்கும் என்று நமக்கு சொல்லுகிறார். எனவே அந்த ஆசையை உலகப் பற்றி முழுமையாக விடக்கூடிய ஒரு அறிவு நிலையை எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு பரிபூரணமாக கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த சிந்தனையை சிந்திக்க வைத்த திருவருளுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மேலான வணக்கத்தை சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்க ஐயா. உதவமூர்த்தி உள்ள வந்துட்டாரா? ஐயா இணைப்பில் இருக்கிறாரா? நிறைவு பண்ணிடுவோம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம்